இப்போலாம் ஸ்கூல் விட்டு வரும்போதே பிள்ளைங்க என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தான் கேட்டுட்டு வராங்க. என் பிள்ளையும் அப்படி தான். அதனால ஈவினிங் நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருவேன். அது போல தான் கேழ்வரகுல கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு ஈவினிங் நேரத்தில் ரெடி பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டை, பணியாரம், புட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கொழுக்கட்டையை கேழ்வரகு மாவில் பாதி கருப்பட்டி பாதி வெல்லம் சேர்த்து தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, விரும்பி சாப்பிட்டோம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஈவினிங் நேரத்தில் எனக்கெல்லாம் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தான். மதியம் வடித்த சாப்பாடு இருக்கும், அப்படி இல்லைன்னா காலையில் வடித்த சாப்பாடு இருக்கும். அதுதான் நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வயல் வேலைக்கு போயிடுவாங்க, நாங்கள் வந்த பிறகு தான் வருவாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸாக இருந்தது. நீங்கள் உங்களோட லைஃப்பில் இது மாதிரி ஈவினிங் நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.